நிதி ஆயோக் டெல்லியில நடைபெற்றிருக்கிறது. தமிழகத்தின் சார்பாக தமிழக முதல்வர் தாவேகா தலைவர் ஜோசப் விஜய் அவர்கள் கலந்துகிட்டு இருந்திருக்காரு. மத்திய அரசிற்கு எல்லா விதமான ஒத்துழைப்பையும் நல்குவோம் வழங்குவோம் அப்படின்னு உறுதியா சொல்லிட்டு வந்திருக்காரு. சில பல கோரிக்கைகளையும் முன்வைத்து வந்திருக்கிறார். இதையெல்லாம் எப்படி பாக்குறீங்க? பிரதமர் நரேந்திர மோடி 12 ஆண்டுகளை நிறைவு செய்து 4393 அப்படிங்கிற நாட்களை எல்லாம் கடந்து நேருடைய சாதனையை முறியடித்து அவர் ஆட்சி பண்ணிட்டு இருக்காரு. இது 11வது நிதி ஆயோக் கூட்டம். இதுல மேஜரா என்னன்னா, மத்திய மாநில அரசுகளுக்கு இடையே இருக்கக்கூடிய உறவு, ஒத்துழைப்பு இது எப்படி இருக்குது. அரசுக்கு, மத்திய அரசுக்குன்னு ஒரு இலக்கு இருக்கு, மாநிலங்களுக்குன்னு ஒரு இலக்கு இருக்கும். இப்ப இவரு கூட விஜய் போய் என்ன சொல்லி 1.5 ட்ரில்லியன் எக்கானமி நோக்கி நாங்க போகணும் அப்படின்னு நிதி ஆயோக் சேர்மனே அது பாராட்டியிருக்காரு. நான் அவரை சில்வர் ஸ்கிரீன்ல பார்த்துருக்கிறேன், ஆக்ஷன் மூவிஸ் எல்லாம் நடிச்சிருக்காரு. ஆனா அவருடைய கன்னி பேச்சு நிதி ஆயோக்ல பார்க்கும் பொழுது எனக்கும் ஆச்சரியமா இருக்குது. ஒரு கமிட்மெண்ட்டோட 1.5 ட்ரில்லியன் பண்ணுங்கிறப்ப ஆஸ் ஏ எக்கனாமிக் அந்த இதெல்லாம் நாங்க பார்க்கக்கூடிய துறை அப்படிங்கிறதுனால, ஒரு சினிமாவிலிருந்து வந்த ஒரு முதல்வர் இப்படி ஒரு திடமாக நாங்க இந்த இலக்கை அடைவோமே அப்படின்னு தன்னுடைய கன்னி பேச்சை பேசியிருக்கிறாரு. அதனால அவருக்கு வாழ்த்துறோம் அப்படின்னு சொல்லியிருக்காரு. பிரதமர் நரேந்திர மோடி என்ன சொல்லியிருக்காருன்னா, அதாவது மாநிலங்கள் ஏதோ மத்திய அரசு மட்டும் தனியா ஏதோ ஒரு ட்ராக்ல போயிட்டு இருக்கு அப்படிலாம் இல்லை. மாநிலங்கள் வளர்ந்தால்தான் ஒரு நாடு வளரும். அதனால உங்களுக்கான இலக்குன்னு ஒண்ணு இருக்குது, மத்திய அரசுக்கான இந்த விக்ஷித் பாரத் 2047 அதை நோக்கிதான் நம்முடைய பயணம் இருக்கிறது. அதுல மாநிலங்களுடைய பங்கு மிக பெரிய அளவில் இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காரு. அந்த மாநிலங்களுடைய பங்களிப்புல தமிழகத்தின் பங்கு சரியாக வேலையில இருக்கும், அதற்கு நாங்கள் முழு ஒத்துழைப்பை கொடுப்போம் அப்படின்னு சொல்லியிருக்காரு. அதாவது இந்த 11வது நிதி ஆயோக் என்ன சொல்றேன்னா, ஃபுல்லி பேக்கடு அப்படின்னு அந்த மீட்டிங்கை சொல்றாங்கன்னா, ஏற்கனவே திராவிட மாடல் இருக்கும்போல 2-3 மீட்டிங்க்கு ஸ்டாலின்லாம் போகல. இதுல பாத்தீங்கன்னா பாஜக கூட்டணி அல்லாத மாநில முதல்வர்கள்லாம் ஒரு கான்பிடென்ட், ஏதோ ஒரு நம்பிக்கையோடு இதுல கலந்து கொண்டு இருக்கிறாங்க அப்படிங்கிறது. முதல் வரிசையிலேயே விஜய்க்கு ஒரு ப்ராமினன்ஸ் கொடுக்குது. அதை கூட உதயநிதி கிண்டல் பண்ணியிருந்தார். லெஃப்ட்ல அவருக்கு ஓரமா, அவர் ஓரமா யார் இருக்காங்கிறதையும் பார்க்கணும்ல. இப்ப விஜய் இருக்காருன்னா விஜய் பக்கத்துல யார் போட்டோல இருக்கிறது. அவர் பாஜகவில தொடர்ந்து வெற்றி தரக்கூடிய ஒரு மாநிலத்தில முதல்வர் இருக்கிறார். அதே போல இந்த ரைட் சைட்ல பாத்தீங்கன்னா யோகி ஆதித்யநாத் இருக்கார். மற்ற மாநிலங்கள இந்த உமர் அப்துல்லா அந்த நிதி ஆயோக் மீட்டிங் முடிஞ்ச உடனே அவர்கிட்ட கேட்கிறாங்க, எரிபொருள் பிரச்சனை இருக்குது, இவ்வளவு எல்லாம் பிரச்சனை இருக்கும் பொழுது அவர் ஒரு பைட்ல சொல்றாரு, உலக நாடுகளை பாருங்க, கப்பல் வரத்துக்கு அந்த கப்பல் எரிபொருளை எவ்வளவு சிக்கனமா, ஒரு கப்பல் இங்கேருந்து இவ்வளவு தூரம் போகுதுன்னா அதுக்கு எவ்வளவு பெட்ரோல் தேவைப்படுது, எவ்வளவு அதுக்கான டீசல் தேவைப்படுதுலாம் இதெல்லாம் கணக்கிட்டு இருக்காங்க. நமக்கு அண்டை நாடாக இருக்கக்கூடிய இடத்துல இங்க நிரப்பாதீங்க, ஒரு ஜெட்டியில நின்றுட்டு திரும்ப ஃபியூலிங் ஃபுல் பண்ணிட்டு போவாங்க. இங்க அதற்கான எங்களுக்கு இது இல்லை, ஃபெசிலிட்டி இல்லைங்கிறது, எங்களுக்கு அந்த அளவுக்கு கையிருப்பு இல்லை, நீ காசு கொடுத்தா கூட எங்களுக்கு டீசல் கொடுக்க முடியாதா அப்படின்னு அண்டை நாடு சொல்கிறது. ஆனா இந்தியா அப்படி இல்லை. உலக நாடுகளை கம்பேர் பண்றச்ச இந்தியா ஃபார் பெட்டர் அப்படின்னு யார் சொல்றான்னா, பாஜக மத்திய அரசை எதிர்க்கக்கூடிய ஜம்மு காஷ்மீருடைய முதல்வர் உமர் அப்துல்லா சொல்றார். சரி, ஆந்திரா முதல்வர் என்ன சொல்றாரு அப்படின்னா, இந்த 12 ஆண்டுகள் அந்த 4000 அந்த சாதனையை சொல்லிட்டு, உலக நாடுகள்ல நம்ம எங்க போய் பார்த்தா கூட இந்தியாவுக்கான அந்த பொருளாதார வளர்ச்சியை குறிப்பிட்டு ஒவ்வொரு நாடும் அவங்கள பார்க்கிற விதமே இப்பொழுது மாறி இருக்கிறது. உலக நாடுகள்ல இருக்கக்கூடிய தலைவர்கள்ல மிக வலிமையான தலைவராக மோடி இருக்கிறார். நான் அவரை கூர்ந்து கவனிக்கிறேன். காலையிலேருந்து அவர் நைட்டு 11:30-12 மணி வரைக்கும் அப்படியே ஒரு சுறுசுறுப்பாக, ஒரு சோர்வே இல்லாமல் வேலை செய்கிறார். அந்த வைரஸ் நம்மளையும் தொட்டிக்குது.
அவரை போய் பார்த்து நம்ம மீட் பண்ணி அவர்கிட்ட பேசணும்னா அந்த உற்சாகம் நம்மளையும் தொற்றி கொண்டு ஹைலி கண்டாமினேட்டட். அது நம்மளையும் அந்த செயலாக்கத்தோடு வேலை செய்ய வைக்கிறது. நான் அப்படிதான் வேலை செஞ்சிட்டு இருக்கேன். ஆந்திராவுடைய வளர்ச்சி, நான் அதற்காக மேற்கொள்ளக்கூடிய செயல்பாடுகள் அது இந்தியாவுக்கும் பங்களிப்பை தரும் அப்படின்னு சொல்லியிருக்காரு. பாசிட்டிவாக விஜய் இருக்கிறார். வந்த உடனே இப்ப ஜி ராம் ஜி இதெல்லாம் இவங்க எடுத்துலாம், பேரிலேயே ராம் இருக்கிறார் அப்படின்லாம் இந்த திராவிட மாடல் ஒட்டிட்டு இருக்கு, நாங்க அதை செயல்படுத்துவோம் அப்படிங்கிறது மாதிரி ஒரு பாசிட்டிவா சொல்லியிருக்காங்க. ஆனா அவங்களுக்கு இந்த கம்யூனிஸ்டுகள், விசிகா, இஸ்லாமிய அமைப்புகள் எப்படி நெருக்குதல் கொடுக்க போகுது தெரியல. உடனே இவங்க அதுக்கு பேர் மாற்றணும்னு திரும்ப ஒரு இது சொல்லுவாங்களான்னு, எப்படி திமுக சொன்னது மாதிரி நீட் விலக்க வேண்டும்னு போய் அங்கே கேட்டு வந்திருக்காருல, இவர் கேட்க வேண்டியது பிரதமர்கிட்டயா, சுப்ரீம் கோர்ட்டு தான் கேட்கணும். ஸோ அந்த 2.0வாக சில செயல்பாடுகள் இருந்தால் கூட ஒத்துழைப்பு கொடுக்கவும் என்கிறார். எந்த அளவுக்கு ஒத்துழைப்பு கொடுப்பார்கள் என்று பொறுத்திருந்து பார்ப்போம். தமிழகம் உண்மையிலேயே வளர்ச்சி நோக்கி இது பண்ணணும்னா அவருக்கு சில பேர் அட்வைஸ் பண்ணியிருக்காங்க, சும்மா நம்ம ஏன்னா இவங்க தொடச்சி எடுத்துட்டு போயிட்டாங்க பொருளாதாரத்தை, நமக்கு நிதியே இல்லை, திமுக எல்லாத்தையும் சொல்லிட்டு போயிட்டு இருக்கு. அதனால தானே இவர் மகளிர் உரிமை இவர் சொன்ன இதை ஒன்றும் கூட கொடுக்க முடியல, ஆனால் சுரண்டிட்டு போயிருக்காங்க. நம்ம எல்லாத்துக்கும் அவங்கள கேட்க வேண்டிய நிலைமையில இருக்கிறோம். அதனால ஆரம்பத்திலேயே இப்படி தொடையெல்லாம் தட்டிக்கிட்டு உண்டா ஊத்துக்கிட்டு அவங்கள்ட்ட முரண்டு பிடிச்சோன்னா நம்ம செஞ்சுக்கிட்டு இருக்கிற வேலை கூட ஒழுங்கா செய்ய முடியாதுன்னு யாரோ ஒரு நல்ல அட்வைஸ் கொடுத்திருப்பதாக செய்திகள் வருகிறது. அதனால பெரிய அளவு இவர் மத்திய அரசோடு முரண்பட மாட்டார் அப்படிங்கிறது தெரியுது. பொறுத்திருந்துப்போம்.